வரவில்லை தெரிஞ்ச பசங்க பேசுனாங்க. ஸோ அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கு. சரி சாமி கும். ஓகேம்மா, மறுபடியும் நான் கோயம்புத்தூர் வரப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கெல்லாம் நீட்டாங்க. ஸோ க்ளவுஸ் மட்டும் பிடிச்சிருவாங்க. ஓட்டலாம் முடியாதா? ஹெல்மெட் இல்லாமல் இருக்கீங்க வேறு, தூக்கி கேட்டா போட்டு வச்சுருக்காங்க. பார்த்துப்பா, கால் சுட்டுருப்போது. சைலன்சர் சூடாக இருக்கும். சரியா, நான் இப்போ ஓட்டிட்டு வந்தால அதனால சூடாக. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. நைட்டே வந்தோம்மா. சரி லாக் பண்ணியிருந்தது. சரி அப்புறம் வரவில்லை தெரிஞ்ச பசங்க பேசுனாங்க. ஸோ அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கு. சரி சாமி கும்பிடுங்க, பேசலாம். வாசன் ப்ரோ வீட்டில் தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்து வாசன் ப்ரோ வீட்டில் நிறுத்திட்டோம். ஸோ சப்போஸ் இந்த வீடியோவை வாசன் ப்ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். சென்னைக்கு பறந்து வந்துடுறேன் இந்த வண்டி எடுத்துகிட்டு. ஸோ எவ்வளோ அழகாக வந்து நிற்கிது பாருங்கள் வாசன் ப்ரோ வீட்டில் இந்த வண்டி. பல நாள் கனவு ஒரு நாள் நினைவுங்க. இப்போ இந்த ஒரு வண்டி நிற்குதா, அடுத்து இன்னொரு வண்டி கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ அது எடுத்தாலையும் கண்டிப்பாக இங்கே வந்து போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்மாவெல்லாம் மீட் பண்ணிட்டோம். ஸோ அம்மாக்கிட்ட பேசணுங்க. அம்மா சூப்பராக இருக்குன்ட்டாங்க வண்டி. அம்மா வந்து அங்கே பார்த்திங்கன்னா வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்காம வீடியோக்குள்ளே வரக்கூடாது. ஐயோ, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா வாசன் ப்ரோ வந்து ஒரே நாள் தான் இங்கே இருந்தார். ஸோ அதனால் கிளம்பிட்டாங்க. நம்ம அம்மாவை பார்க்க வந்தோம், அம்மாவை பார்த்துட்டோம். ஸோ அம்மாவக்கிட்ட நம்ம எல்லாம் சாப்பாடெலாம் சாப்பிட்டு அம்மா சாமி கும்பிட்டாங்க. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து நம்ம சாப்பாடெலாம் போட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அவ்வளோதான், அம்மா கிளம்புறாங்க, நம்மளும் கிளம்புறோம். ஸோ அம்மா வந்து வெளியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ. ஓகேங்க, மீதி போகும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசன் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம இப்போ கிளம்பலாங்க வண்டி எடுத்துகிட்டு. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. ஓகேம்மா, மறுபடியும் நான் கோயம்புத்தூர் வரப்போ கால் பண்ணுறேம்மா. சரிம்மா. பத்திரமா போகிறேன். ஓகே. போயிட்டு வரேன். ஐயோ, செம்ம பவராகுதுங்க. எல்லாரும் ஸ்டார்டிங்க பார்க்குறாங்க. ஐயா தள்ளிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கல்லாக இருக்குங்களா, தூக்கி தூக்கி அடிக்குதுங்க. இது செம்மையாக பவர் இருக்குதுங்களா, அதனால் செம்மையாக தூக்கி தூக்கி அடிக்குதுங்க. அதனால் கொஞ்சம் தள்ளிட்டு போகிறேன். ரொம்ப வலிக்குதுங்க பட்டாஸ் கிட்டஸ்லாம். இந்த தார் ரோட்டில் ஓட்டும்போது அவ்வளோவா எதுவும் தெரியல. ஸோ இந்த ரோட்டில் ஓட்டும்போது கொஞ்சம் லைட்டாக வலிக்குதுங்க. ஆஃப் ரோட்டில் ஓட்டும்போது சீட்டு போனதுமே நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுங்க. ரொம்ப நமக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய மாற்றணுங்க. காடு இதாக பார்த்தீங்கன்னா ஊட்டி மலைங்க, எவ்வளோ அழகாக இருக்குங்க. வண்டி பாருங்க ஜம்முன்னு வராங்கப்பா. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம தங்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்புதுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே பெட்ரோல் வந்து டியூப் இருக்குது இல்லைங்களா, டேங்க்கு. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி வரதால வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லீக்கேஜ் ஆகுதுங்க.
அதனால் என்ன ஆகுதுன்னா போடுற பெட்ரோல் ரன்னிங்கில் லீக்கேஜ் ஆகுதில்ல. சப்போஸ் நம்ம நிறுத்தி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லீக்கேஜ் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா மைக் வேறு இல்லை, நம்மள்ட்ட மைக் வந்து கெட்டு போச்சு இல்லைங்களா. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயே வாங்கியிருக்க வேண்டியது. ஸோ நம்ம மறந்துட்டு வந்துட்டோம். அதனால் வந்து இப்போ நம்ம மறுபடியும் கோயம்புத்தூரை நோக்கி போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் vlog வச்சுருக்குங்க. ஆமாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ரெக்கார்ட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ அது வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, ஆனால் எப்பயுமே சுற்றி பார்த்ததில்ல, இந்த டைம் கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்தேங்க. வாவ், சூப்பருங்க. அம்மா தாங்க ஷாக் ஆகிட்டாங்க இந்த வண்டியை பார்த்துட்டு. எப்பட்றா ஓட்டுற, எப்பட்றா வர அப்படின்ட்டு ரொம்ப ஷாக் ஆகிங்க கேட்டாங்க. நம்ம எப்படி வந்தோம், மதுரைலேருந்து எப்படி வந்தோம், அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து எப்படி நம்ம எங்கள் வாசன் வீட்டுக்கு வந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலாக் அடுத்தடுத்த விலாகில் வரும். ஸோ மறக்காமல் எல்லாம் விலாகை செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சொதப்புதுன்னு நினைக்கிறேன். புதுசு பேசிக் யூடியூபர் இல்லைங்களா, அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மைக் இல்லாமல் கொஞ்சம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே நான் மைக்கு வந்து போயிட்டு ரெடி பண்ணிடுறேன் கோயம்புத்தூர் போயிட்டு. கோச்சிக்காதீங்க ஸ்குவாட், நீங்கள் தான் என் லைஃபு. அதனால் நீங்களே கோச்சிக்கினீங்கன்னா எப்படி? அதனால் வண்டி சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குது, எரிச்சலாக இருக்குன்ட்டு கோச்சிக்காதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக இன்னும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பா. ஏன் நான் ரன்னிங்கில் அதிகமாக பேச மாட்டேங்கிறேன்னா சவுண்டு தாங்க, மைக்கு பிரச்சனை தாங்க. மைக் இல்லாதனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மேடை தாங்க நம்ம தங்கம் அசால்ட்டாக ஏறி வந்திருக்கு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு, நம்ம தங்கம் இந்த மேட்டை ஏறி வந்திருக்குங்க. வா, என்ன ஒரு காற்று, என்ன ஒரு சுகம். இயற்கையோ இது இயற்கை தான். இயற்கை அழகாக சொல்கிற வார்த்தையே பத்தலைங்க. வாவ், சூப்பர் வியூ வைக்கணும்னு நினைக்கிறேங்க. பின்னாடி ஒருத்தர் வந்து கூப்பிட்டாங்க, வந்துட்டு இருந்தோம். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? நம்ம தருமபுரிண்ணா. தருமபுரிங்களா? ஆ, எதுக்கு போனீங்க? வாசன் வீட்டுக்கு போயிட்டோம். அது அம்மாவை பார்த்துட்டு வந்தேங்க போயிட்டு. நான் அடிக்கடிக்க வந்து போயிருந்தேன். சரி வண்டி எடுத்ததுனால சரி அப்படியே வந்து பார்த்துட்டு போனேன். மதுரையில் வண்டி எடுத்தேன். மதுரையில் வண்டி எடுத்து அங்கேருந்து கோயம்புத்தூர் வந்தேன் ஓட்டின்னு. கோயம்புத்தூரில் போயிட்டு சிவன் கோயிலெலாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து இப்போ இங்கே வந்தேன். அப்படியே வந்தேன். இப்போ பார்த்துட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் போயிட்டு சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கோயம்புத்தூர் டு தருமபுரி போவேன். சின்ன வண்டினா தருமபுரி போகணுமாமா? தருமபுரிக்கு வர நான் ஒரு 260 கிலோமீட்டர் சம்திங் வரும். இப்போ மறுபடியும் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன். சரிக்கா கண்டிப்பா சரிப்பா போயிட்டு வரேன். ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 560 என்ன இருக்கும். ஆமாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். புதுசு. ரைடிங் டைம் சிவா. தர்மபுரி. வண்டி மதுரையில் எடுத்துட்டு அப்படியே வரேன், அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வண்டி எடுத்தது ஒரு நாள் தான்.
பாப்பா திட்டு போய் சொல்லிடுங்க. ஹலோ சும்மா ஜாலியாக பேசுவாங்க ஜாலியாக அவரு பேச அடிக்கிறதுக்கு மனசு வரும். ஜாலி தான் சும்மாவே பண்றாரு. சரி, எந்த பைக் அளவுக்கு வாங்கிக்கிறியா? பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாருங்க. பைக் வைக்கிறியா பைக் வாங்கிக்கிறியா? 30,000. ஓட்டு விட்டா சரி அண்ணா அப்போ பயங்கர ஆக்டிங்கா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு ஆக்டிங். தொடுக்க கூட வேண்டியது. தொடாது விளையாடி பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஆமா ஸ்குவாடு கோயம்புத்தூர் த்ராட்டல் ஷாப்புக்கு வந்தோம். ஸோ ஒரு வழியாக நம்ம கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். போனால் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டு வண்டி எடுத்துன்னு வந்துட்டோம் த்ராட்டல் ஷாப் பக்கமே. ஸோ 40 மீட்டரில் லெஃப்ட்டில் உள்ளே இருக்குன்னு. ஓகேங்க, நம்ம இப்போ போயிட்டு த்ராட்டல் ஷாப்புக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிடலாம். வண்டி லாக் இல்லாமல் நிறுத்திட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. த்ராட்டல் ஷாப் மேலே தான் இருக்குது. ஸ்குவாட் நம்ம த்ராட்டல் ஷாப்புக்கு வந்தோம், கோயம்புத்தூர் த்ராட்டல் ஷாப்பு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக் எல்லாம் நீட்டாங்க. ஸோ க்ளவுஸ் மட்டும் நல்லா இருந்துச்சுங்க, காட்டன் கிளாத்தில் சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ 150 வந்துச்சுங்க. கடை செம்மையாக இருக்குங்க. இன்னும் பார்க்க தான் நமக்கு டைம் இல்லை. ஸோ மைக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்லேயே ப்ரோ இருக்குது. லெஃப்ட் மெயின் ரோட்டில் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும். ஓகே ப்ரோ, ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்குங்களா. ஸோ போயிட்டு ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கா ப்ரோ? மதுரில் வந்தோம். கம்மி பண்ணி வச்சுருக்கேன் பவரை. பெட்ரோல் நிறைய குடிக்குதுன்ட்டு கம்மி பண்ணி வச்சுருக்கேன். கீரில் இல்லை, கிளச் இல்லை ப்ரோ, ரெண்டுமே டிஸ்க் பிரேக் மட்டும் தான், அவ்வளோதான். அதுதாச்சும் மைக்கு போயிடுச்சு, மைக் எடுக்க மாட்டேங்குது. அதான் மைக்கு வாங்கலான்ட்டு தேடுற கடையே கிடைக்க மாட்டேங்குது. அந்தாட்ட எங்கே லெஃப்ட் சைடு ரோட்டில் இருக்குன்னாங்க, அதுக்கு தான் போகிறேன். ரைடிங் டைம் எலக்ட்ரிக் பைக். கண்டிப்பாக கால் பண்ணுறேன். சரிண்ணா, கண்டிப்பாக. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஸ்குவாட் இந்த அண்ணா உண்மையிலே வேறு லெவலு. ஸோ நம்ம வண்டியை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிட்டு வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கணும், ஃபோட்டோ எடுத்துக்கணும் போனாங்க. அவர் கார் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அவர்கிட்ட 1000 சிசியில் பார்த்தீங்கன்னா சுசுகி அந்த GSR அது இருக்குங்க. அப்புறம் இன்னும் 2-3 வண்டி சூப்பர் பைக்ஸ் நிறையா வச்சுருக்காங்க கலெக்ஷனு. உண்மையிலே வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அவர் ஃபோட்டோவில் காமிச்சாருங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஃப்ரீயாக இருக்கிறப்ப வாப்பா பார்ப்பேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னாருங்க. ஏன்னா ஹெல்ப் வேணாலையும் கேளுங்க அப்படின்ட்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே வேறு லெவலுங்க. ஸ்குவாட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. என்ன நினச்சா எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ முத்துக்குமார் கேமராங்க, அங்கே ஆக்சசரிஸ் கிடைக்கும்னு அங்கே கோப்ரோவுக்கு. ஸோ அதனால் வாங்கலான்னு வந்தேன். ஸோ கடையை பார்த்தா பூட்டி இருக்குங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஃபோட்டோ ஸ்டோருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே இருக்குங்க. மறுபடியும் இப்போ நம்ம அங்கே போகணுங்க. ஐயோ, பெட்ரோல் விற்கிற வேலைக்கு என்னால் முடியலைங்க. சுற்றி ஒரு மைக்குக்கு அவசரம் நான் இந்த கோயம்புத்தூரவே ரவுண்டு வந்து கிடக்குறேங்க. ஆனால் இன்னும் மைக்கு கிடைக்கல. ஐயோ. ஸோ நம்ம தங்கம் வேறு ஹீட் ஆயிடுச்சுங்க. அதை கொஞ்ச நேரம் நிப்பாட்டியிருந்தேன்.
ஸோ இப்போ மறுபடியும் நம்ம அங்கே போகலாங்க. இப்போ நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு மீதி என்ன ஆச்சு ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மைலேஜ் கம்மி தானா, ஒரு 10 தான் வரும். அது இல்லை ஒன்றும் பிரச்சனை. ஓகே சரியா, பிரேக் எப்பயுமே கையில் வச்சுக்கோ சரியா. பிரேக் கையில் பிடிச்சிக்கோ. சைலன்சர் இல்லையா? சைலன்சர் அதுதானா? சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கா? சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குண்ணா. எப்படி நம்ம போகிறது, முறுக்கிட்டு போகிறது, மெதுவாக போகுது. ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி பாருங்க. வெயிட் கெப்பாசிட்டி ஆமாம் வெயிட் நீங்கள் வெயிட்டு ஆசை தெரிஞ்சா ஓ தேங்க்ஸ்ண்ணா. நல்லா இருக்கா? நான் ப்ரைவேட் ஏரியாவாக இருந்தால் கொடுத்துருவேன். திருப்பி கொண்டு வரேன். இங்கே வண்டி வந்துகிட்டே இருக்குல்ல, அதுக்கு தான் ஒரே பயம். ஓடாங்க பாருங்க, தம்பி சூப்பராக ஓடுறாங்க. ஓட்டிட்டு போங்க. ஓகே பாய். நீங்கள் ஓட்டிட்டு போங்க பார்க்கலாம். ஓகே சேனலில் வருவ நீ? நானா? யூடியூப்ல போடுறீங்க பஸ்? யூடியூப்பில் வரும். ரைடிங் டைம்ஸ் வா, வாட் இஸ் யுவர் நேம்? ரைடிங் டைம்ஸ் வா. அங்கே போகலாங்களா? அங்கே மட்டும் போயிடாதீங்க, பிடிச்சிருவாங்க, அப்புறம் தூக்கி எண்ணெய் உள்ள வச்சிருவாங்க. நம்ம ஒரு சிக்னலில் நிற்கிறோம். ஸோ அதுக்குள்ள இங்கே பேக்கரில் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. என்ன ப்ரோ வேணாம் ப்ரோ, பார்த்தாங்கன்னா பிடிச்சிருவாங்க. ஓட்டலாம் முடியாதா? ஹெல்மெட் இல்லாமல் இருக்கீங்க, வேறு தூக்கி கேஜா போட்டு வச்சுருக்காங்க. ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டக்கூடாதா ப்ரோ? எதுக்கு ப்ரோ, சேஃப்டி தான் ப்ரோ. பேக்கரி ஓகே ஓகே நல்லா பண்ணுங்க. பாய். ஓகே போயிட்டு வரேன். சிக்னல் இப்போ தான் உட்கார வச்சுருக்காங்க, நான் போய் அப்படியே நின்றுக்கிறேன். சிக்னல் போயிட்டுருக்காங்க, போயிட்டு வரேன். போட எல்லாருமே நம்மளை எதிர்பார்க்குறாங்க. ஆ தூக்கக்கூடாது, பார்த்து விழுந்துற பர்சன் சொல்லு. நம்ப வேண்டியதான். நல்லா இருக்கா? ஓகே ஓகே. ரைடிங் டைம் சிவா, டைம் சிவா. அதை நான் கொடுக்குறேன், இதை கொடுத்துட்றேன்.